வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசமாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கிளர்க்கு உதவியாளருக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2300 போஸ்டிங் வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான ஜாப்பை பொறுத்த வரைக்கும் போட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஸ்டார்டிங்கே 23,600 அதிகபட்சம் 63,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 29/8/2025 வரைக்கும் வந்து டைம் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ உங்கள் மாவட்டத்தில் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க, எங்கேருந்து கொடுத்துருக்காங்க, அடுத்தது உங்கள் மாவட்டத்தில் கொடுத்தா நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளருக்கான போஸ்டிங் 16 வேக்கன்ட் இருக்குது. 23,640 வந்து ஸ்டார்டிங் சேலரி. அதிகபட்சம் பார்த்திங்க அப்படின்னா 96,935 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 16 வேக்கண்ட்டும் வந்து ஜென்ரலுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிக்கு, பிசி முஸ்லீமுக்கு, அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து எம்பிசி. ஸோ இது மாதிரி தனித்தனியாக டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ வேக்கண்ட்டும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் எங்கெங்கே வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் எழுத்தர் போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 84 போஸ்டிங். அதுக்கப்புறம் பணியாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் நாணய சங்கத்துக்கு பார்த்திங்கன்னா 17. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தர் கேட்டகரி, அதாவது கிளர்க்கு, அதுக்கப்புறம் உதவியாளர் போஸ்டிங், இதுக்கான சேலரி எல்லாமே வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி டோட்டலாக 132 போஸ்டிங் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. நகர கூட்டுறவு வங்கியில் 18 போஸ்டிங் இருக்குது. 19,000க்கு மேலே வந்து ஸ்டார்டிங் சேலரி. நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் 2 போஸ்டிங் இருக்குது. எழுத்தர் போஸ்டிங், எழுத்தர் அப்படிங்கிறது எல்லாமே கிளர்க்கு தான். இதுக்கு 17,000, 14,000, 11,000 இது மாதிரி தனித்தனியாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை வந்து டிவைட் பண்ணியும் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 132 வேக்கண்ட்டும் எப்படி வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஜென்ரல் தனியாக, பிசிஎம் தனியாக, முஸ்லீம் தனியாக, ஸோ இது மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 29/8 தான் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. எழுத்து தேர்வு 11/10 வந்து நடக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் ஜென்ரலாக வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பிகாம் கூட்டுறவு, எம்காம் கூட்டுறவு, எம்ஏ கூட்டுறவு, பிஏ கூட்டுறவு, ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது trpslm.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ, அதே மாதிரி சைனு, சாதி சான்றிதழ், கூட்டுறவு பட்டய பயிற்சி சான்றிதழ் எல்லாமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதிலே வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து வேறு ஒரு மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ டிஆர்பி கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா, டிஆர்பி இது வந்து சேலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். டிஆர்பி கோவை.in அப்படிங்கிறது போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வேக்கண்ட் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம். அல்லது பிற மாவட்டங்களில் இருக்கீங்கன்னா டிஆர்பி அடுத்தது உங்களோட மாவட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஆர்பி திருப்பூர்.in அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்கள் ஊரில் என்ன டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கூட்டுறவு வங்கியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.